அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்போ சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தொரு மக்கள் போக விடாமல் தடுக்கணும்னா என்ன வழின்னா பிஜேபின்னு பிடிஎம்னு போட்டான். நான் ஏண்டாடே பைத்தியக்கார பையில சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன். நான் என் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் தான்டா லைட் எரியும் பைத்தியக்கார பையில, எனக்கு போட்டால் பிஜேபி எப்படிடா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இந்த வழி தெரியல, நான் பி டீம் தான்ட்டேன். ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக. இப்ப விட்டுருக்காங்க, ஏன்னா நம்மளை மெயின் டீம் ஆகிட்டான். ஏ டீம் யாரு? ஏ டீம் எப்படின்னு திமுக. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா? இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு. பாராளுமன்ற தேர்தல்கள் பேசியது இருக்குதா இல்லையா? குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, இப்போதைக்கு பேசுவோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லுங்க, ஒரே ஒரு தலைவன், என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காம்ல அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவரை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா? என் பேச்சுகள் இருக்கு, அறிக்கை இருக்கு, என்னுடைய கேள்விகள் இருக்கு, பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டு பாருங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து முதலாக இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது. எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை, அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான்.